இப்போ வந்து பட்டங்காடு இது சின்ன கிராமம். இங்கே வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா பழைய பழக்க வழக்க திட்டங்கள்லாம் அன்றைக்கி நிறைய அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் எங்கள் ஊரில் இன்றைக்கி நடைமுறையில் தான் இருந்துகிட்டு இருக்கு. அது முக்கியமாக என்ன அப்படின்னா விளையாட்டு ஜாமான்களில் நம்ம 90 கிட்ஸ் 80 கிட்ஸ் அவங்களுக்குலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு உள்ள ஜெனரேஷனுக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு குழுக்கள் கொடுத்துருப்பாங்க. இந்த குழுக்களில் வந்து டோக்கன் இருக்கும். இந்த டோக்கனை சுரண்டி எடுத்தாச்சு அப்படின்னா இதில் எந்த நம்பர் விழுதோ அந்த நம்பரில் பிரைஸ் அடிச்சது அப்படின்னா நமக்கு கொடுப்பாங்க. அதில் இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நமக்கு கொடுக்க போகிறோம். அந்த சின்ன பிள்ளைகளுக்குலாம் பழைய பழக்க வழக்கங்கள்லாம் தெரியாது. இன்றைக்கி உள்ள பிள்ளைகளுக்கு பழைய ஜெனரேஷனில் என்ன நடந்துருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அந்த வீடியோஸில் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் நீ கொடுத்து சொல்ல வைக்க போகிறோம். நான் பிள்ளைகளை ஒன்று எடுங்க 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 எடுக்குது ஆள் கொண்டு எடுங்க. மொத்தம் எத்தனை எடுத்துருக்குன்னு பார்ப்போம். எடுத்துலாம் நான் என்ன உட்காந்தாங்க எடுங்க எடுங்க சொல்லுங்க சொல்லுங்க அவ்வளோ எடுத்து சொல்லுங்க. அதான் சொரண்டுங்க. இன்னைக்கு எப்படி சொரண்டது பார்த்துருவோம். இன்னைக்கு சொரண்டி யார் யாருக்கு என்னென்ன பிரைஸ் போது எத்தனை எண்ணிக்கணும் என்ன எத்தனை நினைக்க என்னைக்கு இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ல எது விழுதோ எந்த நம்பர் இருக்கோ அந்த பிரைஸ் கொடுப்பாங்க. பிரைஸ் பாத்தீங்கன்னா தாஜ்மஹால் பூம், இந்த கோழிக்குண்டு, பொம்மை, விளையாட்டு ஜாமான்கள், சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது. இது எல்லாமே நமக்கு பிரைஸா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த சொரண்டும் போது பாத்தீங்க அப்படின்னா எமக்காங்க வரேன் சொரண்டி காட்டு சொரண்டி காட்டு சொரண்டும் போது இதுல நம்பர் விழும். நம்பர் விழணும். நம்பர் விழணும். உன நம்பர் விழுந்திருக்கானே என்னைக்கு நான் சொரண்ட்ல நம்பர் இருக்குப்பா. நம்பர் இருக்கு எத்தனை 417 417 நம்பர் இருக்கா. 417 என்னடாக்கு எங்க 417 என்ன அடிஸ்டாண்டா 417 சீட்டு 417 அடிச்சிருக்குது. பாத்தீங்க அப்படின்னா இது வந்து யாரெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு பழைய காலத்துல நம்ம சின்ன பையங்களுக்கு எல்லாம் நம்ம விளையாண்டுருப்போம். இதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஞாபகம். சின்ன வயசுல நம்மலாம் இந்த குச்சி முட்டை, குருவி தொட்டி, இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான்கள் விளையாடும் போது அதெல்லாம் அனுபவிச்ச ஞாபகங்கள் மனசுல வருது. மலரும் நினைவுகள்னு சொல்லலாம். சரி சொரண்டதை பார்க்கணுமே. எத்தனை பேர் இருக்கே மொத்தத்தையும் சொரண்டுங்க. ஒவ்வொன்றா சொரண்டுங்க. நம்பர் இங்க ஒரு நம்பர் வந்துட்டு எத்தனை 405 எங்க ஸ்டார் ஃபெயில். அதுல ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா நம்பர் விழுந்தா பிரைஸ், ஸ்டார் விழுந்தா கிடையாது. இதுதான் முக்கியம். வேற சொரண்டுங்க பாப்பா. சொரண்டுங்க இல்ல ஸ்டார் தர மாட்டீங்க. அது ஸ்டார் இது ஸ்டார் யாருக்கா நம்பர் இருக்கா? 405 இந்த இது அப்படிதானே. 405 டாப்ல இருக்கும். வேற யாருக்கா வந்திருக்கா? எங்க இருக்கு சீட்டை கொண்டா? 459 இதுல 459 வந்திருக்கு. அப்புறம் நீங்க சொல்றீங்க ஏதோ ஸ்டார் ஃபெயில். நீங்க சொல்லிட்டீங்களா? 2 பேர் சேர்ந்து சொல்றேன். 2மே ஸ்டார். 2 ஸ்டார். ஏன்னா இப்போ நான் திட்டம் பாத்தீங்க. இப்போ கிராமங்கள்ல இன்னைக்கு நடைமுறையில எல்லாமே இது பழக்க வழக்கங்கள்ல இருக்குது. இது போக பழைய காலத்துல நம்ம 90 கிட்ஸுக்கு இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்துல இருந்து குச்சி மிட்டாய், எல்லா விளையாட்டு ஜாமான்கள், சின்ன சின்ன மிட்டாய், ஆரஞ்சு உள்ள இதெல்லாம் கல்கோனெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்ம நினைச்சோம். இப்போ உள்ள ஜெனரேஷன் எல்லாமே சாக்லேட்டு, கோன் கப் அப்படின்ட்டு நிறைய விதவிதமான சாக்லேட்டுகள் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹை ரேட்டு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 ரூபா 1 ரூபா 2 ரூபா 5 பைசா அப்படிங்கிற ரேட்ல முன்னாடி சாப்பிட்டோம். இது இன்னும் அதே ரேட்ல இன்னைக்கு நம்ம ஊர்ல கிராமங்கள்ல இருந்துகிட்டே தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மக்களே. கிராமங்கள்ல இது ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி வேணுமா எல்லாருமே மகிழ்ச்சியா கொண்டாடுறது. பயிர்த்து பிள்ளைங்க எல்லாருமே வந்த உடனே இந்த கடையில வந்து மொத்தம் என்னெல்லாம் இருக்கோ காலி பண்ணிட்டு தான் போவோம். இந்த இடத்துக்கு நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க கிராமங்கள்ல என்ன நடக்குங்கிறத உங்களுக்கு நிறைய விஷயங்களை எடுத்து சொல்லலான் இருக்கோம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். டாடா போடுங்க பாப்பா. எல்லாம் டாடா விடுங்க. சரி பாப்போம். ஏன்னா எத்தனை இடத்துக்கு ஞாபகம் வச்சுக்க. நம்ம இன்னும் ஆளே